business which has more than 10 employees. நீங்க நாளைக்கு எந்த ஆர்கனைசேஷனுக்கு போனாலும் more than 10 employees, இது men women அப்படிலாம் கிடையாது, 10 employeesக்கு மேல இருந்தா there is an act called Poach law. Poach law வந்து அங்க applicable. உங்க காலேஜஸ்க்கும் applicable, உங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க போறீங்கன்னா அங்க applicable, அப்புறமா எங்க நீங்க போனாலும் அங்க applicable. இப்போ நான் விசில் அடிக்க சொன்னப்ப சூப்பரா இருந்துச்சா? சரி, இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டோட நீங்க ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கீங்க, ஒரே சத்தமா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுறீங்க, அவங்க திரும்பி பார்க்கல, சோ நீங்க விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க அப்படின்னா என்ன நடக்குவாங்க? It can be a bank, it can be a private sector. ஒரு சிம்போசியம் போயிருக்கீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு தான், ஆனா விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க, என்ன நடக்கும்? உடனே காட்லால தூக்கி உங்களை உள்ள போடுவாங்க. So any things that affects the other party, either it can be மென்னா இருந்தாலுமே applicable. நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம யாராவது ஒரு விஷயம் verbal non verbal பேசுறது, pornography, டிஜிட்டல் மீடியால மெசேஜஸ் அனுப்புறது, டபுள் மீனிங்ல பேசுறது, ஆர்கனைசேஷன் குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி நார்மலா நீங்க காலேஜ்ல பண்ற ஏதோ ஒரு விஷயம் கூட it can become a serious act.